தேர்தல் ஆட்டம் ஆரம்பத்திலே விஜய் விசில் ஊதிவிட்டார். இனி ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் விஜய் இன்று களமிறங்கியிருக்கிறார். விஜயின் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் இன்னைக்கு மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பேசி ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அரசியல் கட்சிகளுக்கு வாக்காளர்களுக்கு என கிளியர் கட் மெசேஜ் கொடுத்திருக்கார். விஜயின் கிளியர் கட் எலெக்ஷன் மெசேஜ் இன்று நீண்ட காலத்துக்கு கிட்டத்தட்ட 37 நாட்களுக்கு பிறகு ஈரோட்டிலே ஒரு கூட்டத்திலே பங்கேற்றார் விஜய். அதற்கு பிறகு தற்போதுதான் விஜய் ஒரு பரபரப்பான கூட்டத்திலே பங்கேற்று பரபரப்பாக உணர்வு பூர்வமாக உணர்ச்சியை தட்டி எழுப்பும் வகையிலே பேசியிருக்கிறார். அதுவும் இன்று விஜய் பேசிய பேச்சு இருக்கிறதே உண்மையிலேயே பலருக்கு நேரடியாக பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் வழக்கம் போல ஒருவரை மட்டும் விமர்சிக்க மறுத்துவிட்டார். அதை யார் என்பதையெல்லாம் விலாவரியாக பார்க்க போகிறோம். எனவே கிளியர் கட் மெசேஜ், விஜயின் எலெக்ஷன் கிளியர் கட் மெசேஜ் என்ன என்பதை இனி விலாவரியாக பார்ப்போம். இன்று விஜய் தன்னுடைய செயல் வீரர்கள் கூட்டத்திலே மிக தெளிவாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக கூட்டணி, என விஜய் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது குறித்து மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் எழுந்து கொண்டிருந்தது. அதாவது என்னவென்றால், காங்கிரசுடன் வைக்கப் போகிறாரா அல்லது தேமுதிக வரப்போகிறதா, விஜயுடன் யார் கூட்டணி வைக்க போகிறார்கள், அல்லது விஜய் அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு செல்ல போகிறாரா என பல குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை சொல்லும் வகையிலே இன்றைய பேச்சிலே மிக தெளிவாக விஜய் தன்னுடைய பேச்சிலே அனைவருக்கும் விடை கொடுத்திருக்கிறார். அதுவும் விசில் அடித்து, அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். விசில் அடித்து விஜய் இன்று விசில் அடித்து அந்த சத்தத்தையும் நீங்கள் பார்க்கலாம். விஜய் வாருங்கள். விஜய் விஜய் மிக நம்மால் விசில் அடிக்க முடியவில்லை, ஆனால் விசில் அடித்து விஜய் தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். அதற்கு பிறகு தொண்டர்கள் அடித்த விசில் இருக்கல்லவா, அதை கேட்டு விஜய் காதில் கையை வைத்துக் கொண்டார். அந்த அளவுக்கு தொண்டர்கள் விசில் அடித்து விட்டார்கள். அந்த காட்சிகளையும் தற்போது பார்ப்போம். விஜய் காதிலே கையை வைத்துக் கொள்வார். நிச்சயமாக அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். நிச்சயமாக நமது காதுகளே இப்போது நான் பேசுவதை எனக்கு கேட்பது போல தொடர்ந்து அந்த சத்தம் அதிர்ந்தது. விசில் அடித்து இன்று விஜய் தெளிவாக விசில் ஊதிவிட்டார். விஜய் ஆட்டத்தையும் ஆரம்பித்து விட்டார். கூட்டணி குறித்து மிக தெளிவாக இன்று பேசியிருக்கிறார். அதிமுகவை இதுவரை பெரிய அளவு விமர்சிக்காத விஜய், திமுக ஒரு தீய சக்தி என்று தொடர்ந்து பேசி வந்த விஜய் தற்போது அதிமுக ஒரு ஊழல் சக்தி என்று இன்று முதன்முறையாக அதிமுக கடுமையான விமர்சனம். அண்ணாவை திமுகவும் மறந்துவிட்டது, பெயரை வைத்திருக்கின்ற அண்ணா திமுகவும் அண்ணாவை மறந்துவிட்டது என்ற வகையில் அண்ணாவை இன்று தன்னுடைய பேச்சு வழக்கமாக எம்ஜிஆரை அழைத்து பேசும் விஜய் இன்று அண்ணாவையும் அண்ணாவையும் தன்னுடைய பேச்சிலே அழைத்துக் கொண்டார். எனவே விஜய் இன்று திமுக அதிமுக இருவருமே சரியில்லை என்ற வகையில் தான் இன்று தன்னுடைய தொண்டர்களுக்கு கூறியிருந்தார். இவர்கள் தீய சக்தி என்றால் இவர்கள் ஊழல் சக்தி என்ற வகையில் இருவருடன் கூட்டு என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார். அதே போன்று தனக்கு அழுத்தங்கள் வருகின்றது, அழுத்தங்கள் தனக்கு வருகின்றது, எங்கிருந்து வருகிறதுன்னு சொல்லல அவர். அழுத்தங்கள் எனக்கு வருகிறது, ஆனால் அழுத்தங்களுக்கெல்லாம் அடிபணியுமால் நான் இல்லை,
என்று விஜய் சூளுரையாக இன்று எடுத்து வைத்தார். அவருடைய பேச்சிலே மிக தெளிவாக அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டேன், நேரடியாக களமிறங்க போகிறேன், அது போன்ற ஆட்கள் அல்ல நம் தொண்டர்கள் எல்லாம் அப்படி அல்ல என்ற வகையிலே மிக தெளிவாக பேசி யாருடன் கூட்டணி இல்லை என்று கூறியவர், நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் தனித்து போட்டியிடக்கூடிய சக்தி தங்களுக்கு இருக்கிறது, தாவேகாவுக்கு இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலே 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் விஜய் என்றால் கூற வேண்டும். என்றால் காங்கிரஸ் கட்சி வரப்போகிறது, பேச்சுவார்த்தை போகிறது, ஒரே குழப்ப நிலை. காங்கிரஸ் தற்போது திரிசங்கு நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. திமுகவுடன் இருப்பதாக சில தலைவர்கள் அங்கு மேல்மட்ட தலைவர் கூறினாலும் சில தலைவர்கள் அங்கு இங்கு மாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் திமுகவுடன் இருக்கிறதா, விஜயுடன் போகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் விஜய் தெளிவாக சொல்லிவிட்டார், நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம் தாவேகா என்ற வகையிலே தயாராகுங்கள், தனித்து போட்டி என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் விஜய் இன்றைய கூட்டத்திலே. எனவே விஜய் இன்று கூட்டணியை குறித்து மிக தெளிவாக சொல்லிவிட்டார். விசில் சின்னத்தை இன்று அறிமுகம் செய்து விசில் அடித்து மற்றவர்களையும் விசில் அடிக்க சொல்லி, இனி வீட்டின் விசில் எல்லோர் வீட்டிலும் விசில் அடிக்க வேண்டும், எல்லோரும் விசில் எடுத்து வெற்றி விசிலாக மாற்ற வேண்டும் என்று கூறிய விஜய், கூட்டணி என்பது அதிமுகவுடன் இல்லை, அதிமுக என்டிஏவுடன் இல்லை என்றால் மறைமுகமாக அழுத்தங்கள் கொடுக்க போகிறது, பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்றே பலர் எழுதியிருக்கிறார்கள். பல சில ஊடகங்கள் தெரிவித்தன, இந்தி ஊடகங்கள் பொதுவாக அழுத்தம் இருக்கிறது, விஜய் பிஜேபியுடன் சேரப்போகிறார், என்டிஏவில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சேரப்போகிறார் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் தற்பொழுது அது இல்லை என்பதை நேரடியாக சொல்லிவிட்டார். என்றால் திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி. இந்த இரண்டு சக்திகளையும் எதிர்த்து வெற்றி பெறும் சக்தியாக, மக்கள் சக்தியாக, மக்களுக்காக நாங்கள் இருக்க போகிறோம் என விஜய் இன்று ஆவேசமாக தன்னுடைய தொண்டர்களிடம் பேசியிருக்கிறார். எனவே விஜய் இன்று பேசிய பேச்சு மிக தெளிவாக அவர்கள் தனித்து களமிறங்க தயாராகிவிட்டார்கள், தனித்து களமாட தயாராகிவிட்டார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்து உரைத்தது என்று சொன்னால் அதற்கு வேறு அர்த்தமே கொடுக்க வேண்டாம். மிக தெளிவாக சொல்லிவிட்டார்.